என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. திருமூலர் திருமந்திரத்திலிருந்து. வணக்கம். இந்த காணொளிக்குள் நுழைவதற்கு முன்பு நான் இதே தலைப்பின் கீழ் முதல் காணொளி ஒன்று வெளியிட்டிருக்கின்றேன். அதை காணாதவர்களுக்காக கீழே இணைப்பு கொடுக்கின்றேன். அதை தட்டி அந்த காணொளியை கண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ நீங்கள் வட இந்தியாவிற்கு போனீங்கன்னா, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய வடமொழி அறிஞர்களுடைய கூற்று இவ்வாறாக இருக்கும்: எல்லா இந்திய மொழிகளும் வடமொழியிலிருந்து பிறந்தது என்று கூறுவார்கள். இப்போ இந்தியில் அவர்கள் இப்படி கூறுவார்கள், சாரே பாஷா சன்ஸ்கிருத் சே நிக்கலா हुआ है, தமிழ் பாஷா பி சன்ஸ்கிருத் சே நிக்கலா हुआ है அப்படின்னு தான் சொல்லுவார்கள். வடமொழியிலிருந்து தமிழ் மொழி பிறந்த மொழி அல்ல என்பதை காட்டும் பொருட்டு ஒரு சிறு காணொளி வெளியிட்டிருந்தேன். முதல் பகுதி. அதில் 3 எளிமையான கருத்துக்களை முன்வைத்திருந்தேன். அதில் ஒன்றுதான், தமிழர்கள் அந்த குறிப்பிட்ட மொழியை வடமொழி, ஆரியம் என்று 2 பெயர்களால் அழைத்திருக்கிறார்கள் என்று கூறியிருந்தேன். சிலருக்கு வடமொழி என்றால் என்ன என்பது கூட தெரியாமல் இருப்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. அவர்களுக்காக சில சான்றுகளை தருகின்றேன். ஒரு மொழி, அந்த மொழியில் வேதங்களும் உபநிடதங்களும் மற்றும் இராமாயணம், மகாபாரதம் போன்ற இலக்கியங்களும் புராணங்களும் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மொழியை ஆங்கிலேயர்கள் சான்ஸ்கிரிட் என்று அழைப்பார்கள். ஆனால் நம் தமிழர்கள் அந்த மொழியை வடமொழி, ஆரியம் என்று 2 வேறு பெயர்களால் அழைத்திருக்கிறார்கள். அதற்கு சில சான்றுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். சில அறிஞர்களின் கூற்றுப்படி தொல்காப்பியர் காலத்தில் வடமொழி என்பது பிராகிருதத்தை குறிக்கிறது என்று கூறுகின்றார்கள். ஆனால் பிராகிருதத்தில் நமக்கு பெரும்பாலான இலக்கியங்கள், மிகுதியான இலக்கியங்கள் நமக்கு கிடைக்க பெறவில்லை. நான் உங்களை தொல்காப்பியர் காலத்திற்கு கூட்டிச் செல்லவில்லை. இன்றிலிருந்து ஒரு 1500 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்லலாம். அன்று தமிழகத்தில் சைவமும் வைணவமும் தழைத்தோங்கிய காலகட்டம் எனலாம். சமயக்குறவர்கள் சைவத்திற்கு பெருந்தொட்டாற்றிய காலகட்டம் ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்பு. தேவாரத்திலிருந்து ஒரு சிறு சான்று ஒன்று தருகின்றேன். வடமொழியும் தென் தமிழும் என்று வருகிறது. தேவாரத்தில் வடமொழியும் தென் தமிழும் என்று வருகிறது. இந்த இடத்தில் வடமொழி என்பது இந்த குறிப்பிட்ட வேதங்களை உடைய மொழியை குறிக்கின்றது. இப்போ என்னுடைய கைகளில் திருக்குறளுடைய பரிமேலழகருடைய உரை இருக்கிறது. இன்றிலிருந்து ஒரு 900 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் தான் பரிமேலழகர், ஒரு உரையாசிரியர். பிற்கால சோழர்கள் காலத்தில் வாழ்ந்தவர் தான் இந்த உரையாசிரியர்கள். இவர்களுடைய காலத்தில் வடமொழி என்பது சான்ஸ்கிரிட் மொழியை குறிக்கும். இப்ப அதற்கு நான் உங்களுக்கு ஒரு 2 சான்றுகளை கொடுக்கிறேன். நீங்க இந்த பரிமேலழகர் உரையை இணையத்தில் சென்று தட்டினாலும் மிகுதியாக கிடைக்கின்றது. இவர் வடமொழி, வடமொழியார், வடமொழி நூலோர் என்று குறிப்பிடுவது எல்லாம் இந்த சான்ஸ்கிரிட் மொழியை. இப்ப பார்க்கலாமா? இதுல இருந்து நான் உங்களுக்கு 2 சான்றுகளை தருகின்றேன். இப்ப அவர் கூறுறாரு, வடநூலாரும் தண்டம் என்றார், வடநூலார் தத்துவ நாணம் என்பார், வடமொழி பற்றி பெரின் என்றார் என்ற தொடர்கள்லாம் மிகுதியாக அவருடைய உரைகளில் காணப்படுகிறது. இவை இந்த வடமொழி என்பது இந்த வேதங்களையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் உடைய இந்த மொழியை வடமொழி என்று அழைத்திருக்கிறார்கள். மற்றொரு பெயர் இதற்கு ஆரியம் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. ஆரியம் வேதம் உடைத்து என்ற ஒரு பழமொழி உண்டு. திருமூலர் திருமந்திரத்தில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்: ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையாருக்கு கருணை செய்தானே என்ற ஒரு தொடர் வருகிறது. ஆரியம் என்றால் இந்த வடமொழி, அதையும் தமிழையும் சிவபெருமான் உமையவளுக்கு கூறினார் என்று ஒரு தொடர் வருகிறது. அதே போன்று வள்ளுவர் மாழை, திருவள்ளுவ மாழை என்று ஒரு பழமையான ஒரு நூல் ஒன்று இருக்கிறது. அதிலே ஒரு தொடர் வருகிறது: ஆரியமும் செந்தமிழும் ஆராய்ந்து இதன் இனிது சீரியதொன்றை செப்பரிதால் ஆரியம் வேதம் உடைத்து தமிழ் திருவள்ளுவரனார் திருக்குறள் உடைத்து என்று வருகிறது. அதனுடைய பொழிப்புரையில இப்படி குறிப்பிடுவாங்க: வடமொழி வேதம் உடைத்து அப்படின்னு வரும். இந்த மொழிக்கு வடமொழி, ஆரியம் என்று 2 பெயர்கள் தமிழர்களால் வழங்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு வியப்பான செய்தி. ஒரு வீடு கட்ட விரும்புறீங்க அப்படின்னா அதனுடைய அடித்தளத்தை வலுவா அமைப்பீங்க. அப்பதான் அதன் மீது எழுப்பப்படுகின்ற அந்த கட்டிடம், அந்த வீடானது நிலை பெற்று நீண்ட நாட்கள் இருக்கும். அப்படிதான் தமிழ் மொழி. அதனுடைய அடித்தளம் என்பது வலுவான அமைப்பை உடையது. தனக்கென ஏராளமான வேறு சொற்களையும் தன்னகத்தே உரித்தான தனித்துவமான சொற்களையும் கொண்டுள்ளது தான் இந்த தமிழ் மொழி. ஆனா பிற இந்திய மொழிகள் அனைத்துமே வடமொழியை அடிவொற்றி இருப்பவை. வடமொழியை நீக்கிவிட்டால் அந்த கட்டிடங்கள்
நிலை பெறாமல் கீழே விழுந்துவிடும். வடமொழி இல்லை என்றால் அதற்கு பதிலாக அங்கு வேறு ஒரு மொழியும் தேவை. தனித்துவமாக இயங்கக்கூடிய ஆற்றல் பிற இந்திய மொழிகளுக்கு இல்லை, ஆனால் தமிழுக்கு உண்டு. தமிழில் நாம் எழுத்துக்கள் என்று கூறுகின்றோம். பிற மொழி வடமொழியில் எல்லாம் ஷப்த் அல்லது அக்ஷரமாலா என்று கூறுவார்கள். இப்போ எழுத்து அப்படின்னா இப்போ உள்ளிருந்து எழுவதனால் அதற்கு எழுத்து என்று பெயர். இப்போ எழுத்து அப்படின்னா ஒலி என்ற பொருளும், அந்த ஒலியை நாம் வரி வடிவத்தில் அமைத்தால் அதற்கும் எழுத்து என்று பெயர். ஆக எழுத்து என்றால் ஒலியையும் குறிக்கும், அந்த ஒலிக்கு உண்டான வரி வடிவத்தையும் குறிக்கும். இப்ப நீங்க தொல்காப்பியத்தில் ஒரு நூற்பா உண்டு. உந்தி முதலா முந்து வழி தோன்றி தலையினும் இடையினும் நெஞ்சினும் நிலை பெற்று இப்ப அன்னம் பல் முதலியவற்றெல்லாம் வருடி எழுத்துக்கள், அதாவது ஒலி பிறக்கின்றது என்று கூறுகின்றது. ஒரு வியப்பான ஒரு அழகான ஒரு நூற்பா. இதே போன்று ஒரு நூற்பா, ஒரு இலக்கண நூல், ஒரு மொழிக்கான ஒலி பிறப்பதை மராத்தி மொழியோ கன்னட மொழியோ பிற இந்திய மொழிகளோ கொண்டிருக்கிறதா என்று கேட்டால் இல்லவே இல்லை. அது தமிழுக்கே ஒரு சிறப்பு. தொல்காப்பியம் நமக்கு உரைக்கின்றது, எழுத்து எனப்படுவ அகர முதல் நகர இருவாய் 30 என்ப. அதாவது அ ஆ என்று குறிப்பிடுகின்றோம் உயிரெழுத்துக்களை. மெய்யெழுத்துக்கள் 18, க ச ட இவைகள்லாம். இதையும் நம்ம 3 விதமா பிரித்திருக்கிறோம். வல்லினம், மெல்லினம், இடையினம். வலிமையாக ஒலிக்கக்கூடிய ஒலிகள், மென்மையாக ஒலிக்கக்கூடிய ஒலிகள், அது மட்டுமல்லாது இரண்டுக்கும் இடைப்பட்டு நின்று ஒலிக்கின்ற ஒலிகள். இதுக்குள்ள ஆழமா நான் செல்ல விரும்பல. ஆனால் பிற இந்திய மொழிகள், மலையாளம், கன்னடம், மராத்தி, வங்க மொழி எல்லாமே வடமொழியை அடிவொற்றி நிற்கும். இவைகளுக்கு உயிரெழுத்துக்கள் கூடுதலாக இருக்கும். இர் என்ற ஒரு எழுத்தும் அமைக்கப்பட்டிருக்கும், அம் அக என்றும் சேர்க்கப்பட்டிருக்கும். மெய்யெழுத்துக்கள் ஷ ஷ ஹ இந்த ஒலிகள்லாம் அந்த வடமொழியை அடிவொற்றி இருக்கக்கூடிய பிற இந்திய அனைத்து மொழிகள்லையும் நீங்க காணக்கூடியதா இருக்கும். ஆனா ஷ ஹ ஷ இந்த ஒலிகள்லாம் தமிழ் மொழிக்கு கிடையவே கிடையாது. குறிப்பாக வட இந்தியாவானது முகலாயர்களுடைய படையெடுப்பினால் மிகுதியாக பாதிக்கப்பட்டது என்று கூறுவார்கள். ஆனால் தமிழ்நாடானது பிற இந்திய மாநிலங்களை காட்டிலும் 600 ஆண்டுகளுக்கு மேலாக பிற மொழியாளர்களின் ஆட்சியின் கீழ் இருந்தது. தமிழ் மொழியும் தமிழர்களும் 14ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 2 தமிழ் மன்னர்கள் செய்த பெரும் பிழையினால் அவர்கள் தமிழகத்தை திறந்து விட்டார்கள். பிற மொழி ஆட்சியாளர்கள் உள்ளே நுழைந்தார்கள். பிறமொழி பேசுபவர்கள், குறிப்பாக 6 மொழி பேசக்கூடிய மக்கள் மிகுதியாக 600 ஆண்டுகளில் குடியேறினார்கள் தமிழகத்தில். தமிழ் மொழியானது இந்த 6 மொழி பேசுபவர்களினால் நிறைந்து மொழி கலப்புக்கு உள்ளானது என்று கூறலாம். இன்று சொல்ல போனால் இந்த தமிழ் மொழி காணாமல் போயிருக்க வேண்டும், அல்லது வடமொழி மிகுதியாக கலந்து ஒரு புதிய மொழியாக உருவாயிருக்க வேண்டும். ஆனால் தமிழினுடைய அடிப்படை அமைப்பு வலுவாக இருக்கப்பட்டதினால் அது தன்னை மீட்டெடுத்து கொண்டது என்று கூறலாம். இப்போ கேரளாவை எடுத்துக்கொள்ளுங்க, அது மலையாளமா உருமாறி போய்விட்டது. ஆனா கேரளாவில் மிகுதியான படையெடுப்புகளோ குடியேற்றங்களோ வேறு மொழி பேசக்கூடிய 6 வகையான குடியேற்றங்களோ நிகழவில்லை. ஆனால் அங்கு மொழியினுடைய ஒலிப்பு முறை நேர்த்தியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் மொழியினுடைய கட்டமைப்பு இருக்கிறது, ஆனால் ஒலிப்பு முறை மாறிவிட்டது. இப்போ தமிழகத்தில் குடியேறிய அவர்களுக்கு வடமொழி பெயர்களை நேரடியாக வைப்பார்கள். விஷ்ணு அப்படின்னு நேரடியா பெயரிடுவார்கள். ஆனால் தமிழர்கள் நாம் அதை தமிழ் படுத்தி தான் அந்த பெயர்களை வைத்திருக்கின்றோம். 600 ஆண்டுகள் 6 மொழி பேசுபவர்கள் தமிழர்களை சூழ்ந்திருந்தாலும், பிற ஆட்சியாளர்கள் தமிழையும் தமிழர்களையும் அடக்கி ஒடுக்கினாலும் தமிழ் மொழி தன்னகத்தே இருக்கக்கூடிய தனித்தன்மையை விட்டு கொடுக்கவில்லை என்பதுதான் ஒரு உண்மை. இப்போ நான் எளிமையா விளக்குறேன் பாருங்க. எங்க ஊர்ல வயதான முதியவர்களுக்கு இந்த ஷ ஹ ஷ இந்த ஒலிப்பு முறையெல்லாம் வராது. இப்போ பஸ் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க, காரு அல்லது வண்டி அப்படின்னு தான் அவர்கள் சொல்லுவார்கள். அதே போன்று தெய்வங்களுடைய பெயர்களை தமிழ் படித்து வைத்திருக்கக்கூடிய முறையும் உண்டாயிருந்தது. இப்போ கிருஷ்ணா அப்படின்னா யாரும் கிருஷ்ணா அப்படின்னு யாரும் நேரடியாக பெயர் வைக்க மாட்டாங்க. கிருஷ்ணன் அல்லது பெருமாள் அல்லது கண்ணன் என்றுதான் பெயர்களை வைப்பார்கள். மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு நாட்டினுடைய பெயர் தான் ஈஜிப்த். ஆங்கிலத்திலும் பிற மொழியாளர்களும் அதை ஈஜிப்த் என்று அழைப்பார்கள். ஆனால் தமிழர்களாகிய நாம் அதை எகிப்து என்று தான் அழைக்கின்றோம், ஈஜிப்த் என்று அழைப்பதில்லை. அதே போன்றுதான் கிரீஸ் என்று ஒரு நாட்டினுடைய பெயர். அதை தமிழில் நாம் கிரேக்கம் என்று அழைக்கின்றோம். அதாவது தமிழ் ஒலிகளுக்கு ஏற்ப இந்த நாட்டை நாம் அழைக்கின்றோம்.
தமிழ்நாட்டில் வடமொழி தெய்வங்களுடைய பெயர்களை நேரடியாக வைக்கும் வழக்கமானது விஜயநகர மராத்தியர்களுடைய காலத்தில் மிகுதியானது என்று கூறலாம். அதற்கு முன்பு வரை தமிழர்கள் வடமொழி தெய்வங்களுடைய பெயர்களை தமிழ் படுத்தி வைக்கும் முறைமைதான் அவர்களிடம் இருந்தது. இப்போ குறிப்பாக லக்ஷ்மி என்றால் அவர்கள் திருமகள் என்று பெயர்களை சூட்டியிருக்கின்றார்கள். அதன் பிறகு இலக்குமி என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். நாயக்கர் மராத்தியர் காலத்திற்கு பிறகு தமிழர்கள் அதை லட்சுமி என்றுதான் வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் நாயக்கர் மராத்தியர்கள் அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு தமிழ் முறையை பின்பற்ற தேவையில்லை, நேரடியான வடமொழி ஒழிப்பு முறை பெயர்களை சூட்டியிருக்கின்றார்கள். இப்போ நாயக்கர் மராத்தியர்களுடைய காலத்தில் ஒரு தமிழ் சொல் இலை என்கின்ற ஒரு சொல்லானது எல என்றும் எள என்றும் மாறியது. அது போன்றுதான் லக்ஷ்மி அப்படின்னு யாரும் நேரடியாக பெயர் வைக்க மாட்டார்கள், லட்சுமி என்றுதான் பெயர் வைப்பார்கள். அப்படிதான் எங்க ஊர்ல ஒரு பாட்டியினுடைய பெயர் லட்சுமி. 20 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லோருமே நாங்க லட்சுமி பாட்டி என்றுதான் குறிப்பிடுவோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரியில் அவர்கள் பணிபுரிந்தார்கள். அங்க வரக்கூடிய ஒரு பேராசிரியர், அவர் வேதத்தை அவர்கள் வீடுகளில் ஓதக்கூடிய பின்புலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பேராசிரியர், பெண் பேராசிரியை. பாளையங்கோட்டையிலிருந்து எங்களுடைய ஊருக்கு அந்த கல்லூரிக்கு பணிபுரிகின்றார். அவர் ஒரு நாள் அந்த கடைக்கு வரும் பொழுது அந்த பாட்டி அங்க நடந்து போகும் பொழுது அந்த பாட்டி இவ்வாறு கூப்பிட்டார், லக்ஷ்மி அம்மா இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். எங்க ஊர்ல எல்லாருமே நாங்க லட்சுமி என்று தான் கூப்பிடுவோம், லக்ஷ்மி என்று யாரும் குறிப்பிடுவதில்லை. ஆனால் இந்த அம்மையார் லட்சுமி அம்மா இங்க வாங்க என்று குறிப்பிடவில்லை, லக்ஷ்மி அம்மா இங்க வாங்க அப்படின்னு தான் குறிப்பிட்டார். இப்படி தமிழர்கள் தமிழ் படுத்தி வைக்கக்கூடிய பெயர்களை இந்த சான்றிதழ்கள் திருத்துபவர்கள், பெரிய பணிகளில் இருக்கக்கூடியவர்கள்லாம் அதை வடமொழியாக நேரடியான ஒலிப்பு முறைக்கு கொண்டு சென்று விடுவார்கள். தமிழ் மொழியானது இந்த 12 உயிரெழுத்துக்களையும் 18 மெய்யெழுத்துக்களையும் கொண்டுதான் பிற மொழியாளர்களுடைய ஆட்சி காலத்திலும் இயங்கி இருக்கிறது. இது ஒரு வியப்பாக இருக்கிறது. என்னுடைய காணொளிகளில் கூட நீங்க பாருங்க, எனக்கு இந்த அந்த உச்சரிப்பு, இந்த ஒலிப்பு முறை இன்னும் முறையா வராது. ஆனா இன்று நாம அதை மாற்றி கொண்டு வருகின்றோம். தமிழர்கள் தமிழை விட்டு நீங்குவதும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிறமொழியாளர்கள் ஒரு 50 விழுக்காடு தமிழை விரும்புவதும் நேர் எதிராக நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த தலைப்பை நான் இன்னும் விரிவா இதுக்குள்ள நான் பயணிக்க விரும்பல. நான் சுருக்கமா சொல்றேன். தமிழ் மொழியானது 12 உயிரெழுத்து 18 மெய்யெழுத்தோடு தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. தமிழ் ஊர்களில் இருக்கக்கூடிய தமிழ் மூதாதையர்களுக்கு தொல்காப்பியம் எல்லாம் தெரியாது, ஆனால் அதே வழக்கை மரபை பின்பற்றி இருக்கின்றார்கள். இது ஒரு வியப்பு. இரண்டாவது எடுத்துக்காட்ட குறிப்பிடுறேன். ஆங்கிலத்துல நாம வெர்ப் என்று கூறுகின்றோம். இத வடமொழியில கிரியா என்று அழைப்பார்கள். கன்னடம், மராத்தி, மலையாளம், வங்க மொழி, நேபாள மொழி, சிங்கள மொழி எல்லா மொழியிலையும் இந்த வெர்ப் என்பதை அதே வடமொழி சொல்லான கிரியா என்றுதான் அழைப்பார்கள். ஆனால் தமிழர்களாகிய நாம் மட்டும்தான் கிரியா என்று அழைப்பதில்லை, வினை என்று அழைப்போம். அதாவது ஒரு செயல்படுவதை நாம் வினை என்று அழைக்கின்றோம். இப்ப நிற்பது, நடப்பது, ஓடுவது, குதிப்பது இதெல்லாம் ஒரு செயல் செய்யப்படுகிறது. இவற்றை நாம் வினை என்று குறிப்பிடுகின்றோம். ஒரு பழமொழி கூட நம்மிடம் உண்டு. திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று ஒரு பழமொழி கூட இதுக்கு சான்றாக இன்றும் விளங்குகிறது. வியப்பா இருக்குல்ல? எல்லாரும் கிரியா என்ற சொல்லால் அழைக்கும் பொழுது தமிழர்களாகிய நாம மட்டும்தான் இன்று வரையிலும் வினை என்ற சொல்லால் அழைக்கின்றோம். இப்போ மற்றொரு எடுத்துக்காட்ட பாருங்க. ஆங்கிலத்துல ஜெண்டர் என்று அழைப்பார்கள். அதாவது மாஸ்குலைன் ஜெண்டர், ஃபெமினின் ஜெண்டர். இதை வடமொழியில ஜெண்டர் என்பதை லிங்கம் என்று கூறுவார்கள், லிங்க் என்று கூறுவார்கள். இப்போ வடமொழி, குஜராத்தி மொழி, பஞ்சாபி மொழி, மராத்தி மொழி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு, நேபாளி, சிங்களம் எல்லா மொழியிலையும் இந்த ஜெண்டரை லிங்க் என்ற பெயரால் தான் அழைப்பார்கள். மாஸ்குலைன் ஜெண்டரை புருஷ் லிங்க் என்றும், ஃபெமினின் ஜெண்டரை ஸ்திரீ லிங்க் என்றும் தான் அழைப்பார்கள். அவர்களுக்கு என்று சொந்தமான சொற்கள் கிடையாது. தமிழர்களாகிய நாம் மட்டும்தான் ஜெண்டர் என்பதை பால் என்று அழைக்கின்றோம், பாலினம். மாஸ்குலைன் ஜெண்டரை ஆண் பால் என்றும், ஃபெமினின் ஜெண்டரை பெண் பால் என்றும் அழைக்கின்றோம். ஆனால் புற இந்திய மொழிகள் அனைத்துமே வடமொழி சொல்லான புருஷ் லிங்க், ஸ்திரீ லிங்க் என்றுதான் அழைக்கின்றார்கள். அவர்களுக்கு என்று ஒரு தனித்துவமான சொற்களே இல்லை. வடமொழியை அடிவச்சுதான் நிற்கின்றன. தமிழ் மொழி தனித்துவமான மொழி. அது வடமொழி சார்ந்த மொழி அல்ல, வடமொழியிலிருந்து பிறந்த மொழியும் அல்ல. இந்த பயணம் இன்னும் தொடரும்.
காணொளியே முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளேலிஸ்டுக்கு போய் வேர் சொற்கள், மலையாளம், தமிழ் லிட்ரேச்சர் ஷார்ட்ஸ் போன்றவற்றை நான் பதிவேற்றிருக்கிறேன். அவற்றையும் கண்டு பயன்பெறுங்கள். மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள்.